என் மனைவி பிரெக்னண்டா இருக்கும்போது லேபர் வார்டு ரூமுக்குள்ள போற வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு தான் போனாங்க. ஹைப்பர் எமிசஸ் கிராவிடோரம் அவேர்னஸ் டே. வாந்திங்கிறது பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப காமனா இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஈஸ்ட்ரஜனும் ஹெச்சிஜின்ற ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்காங்க ஃபர்ஸ்ட் 3 months இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 9 months அதாவது டெலிவரி டே அன்னைக்கு வரைக்குமே இந்த வாந்திங்கிறது இருக்கு. ஒரு சிலர் வாந்தி, கொமட்டல், இந்த அரிசி பொங்குற ஸ்மெல்லு கூட ஒத்துக்காம கிச்சன் பக்கமே ஒதுங்க முடியாம, ஹஸ்பண்டோடைய வேர்வை ஸ்மெல்லு பிடிக்காம, ரொம்ப தனிமையா வாந்தி எடுத்து எலக்ட்ரைட் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப கொடுமையா அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்குலாம் போயிடுறீங்க. இது ஏன் நடக்குது? சைக்காலஜிக்கல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் பிரெக்னன்சி. நான் இந்த மாசம் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா நீங்க கன்சீவ் ஆயிருப்பீங்க. பிரெக்னன்சின்ற கான்செப்டே உங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்போ பிரெக்னன்ட் ஆயிட்டோமே, அவ்வளவு சீக்கிரம் ஆயிட்டோமே, நம்ம கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நம்ம இஎம்ஐ இருக்கு, நம்ம எப்படி இஎம்ஐ கட்ட போட்டு போறோம் இப்படிங்கிற ஒரு தடுமாட்டம் இருக்கும்போது இந்த ஹைப்பரெமிசிஸ் கிராவிடோரம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஹோமியோபதியில சிம்பரி கார்பஸ் ரெசிமோசா அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு. இந்த வாந்திய கொமட்டலையும் வந்து மேனேஜ் பண்ணலாம், இல்லாமலாம் ஆக்க முடியாது. உங்களால நார்மலா உங்க இயல்பு நிலைக்கு வந்து உங்களுடைய வேலையை, அன்றாட வேலையை செய்யற அளவுக்கு உங்க பாடியை தேத்த முடியும்.